ஹலோ மக்களே, வெல்கம் டு எஸ்பி சினிஃபைல் யூடியூப் சேனல். இன்னைக்கு பார்க்க போறது இன்னைக்கு ஹாட் ஸ்டார்ல ரிலீஸ் ஆன பீமா அப்படிங்கிற தெலுங்கு படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறீங்க. இந்த படத்துல கோபிச்சந்த், பிரியா பவானி சங்கர், மாளவிகா சர்மா, நாசர் இவங்கெல்லாம் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை டைரக்ட் பண்றவர் ஹர்ஷா. இப்போ இந்த படத்தோட ரிவ்யூக்கு போறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க இப்போ மூவிக்குள்ள போலாம். படத்தோட கதையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராமத்துல ஒரு சிவன் கோயில் இருக்குது. அந்த கோயில்ல என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, நிறைவேறாத ஆசைகள் இருக்கிற மனுஷங்க இறந்தாங்க அப்படின்னா அவங்களோட சொந்தக்காரங்க மனசார அந்த கோயில்ல வந்து வேண்டுனா அவங்க ஆவி இவங்களுக்குள்ள புகுந்து அந்த வேலையை செஞ்சு முடிக்கும். அந்த மாதிரி ஒரு ஸ்பெஷாலிட்டி அந்த கோயிலுக்கு இருக்குது. ஆனா ஒரு காரணத்தினால அந்த கோயில க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க. சோ அப்படியே கட் பண்ணா பிரசன்ட்ல கோபிச்சந்த் ஒரு போலீஸ் ஆபீசரா இருக்காரு. வழக்கம் போல அநியாயத்துக்கு எதிராக போராடுறவர், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காரு. சோ அந்த டைம்ல மாளவிகா சர்மா ஒரு ஸ்கூல் டீச்சரா இருக்காங்க. அவரோட குருவா நாசர் இருக்காரு. அவர் இந்த ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ற ஒரு ஆள் மாதிரி காட்டுறாங்க. அப்படி கதை போயிட்டு இருக்கும்போது வில்லன் வந்து ஹீரோவை கொலை பண்ணி கடல்ல தூக்கி போட்டுறாங்க. ஆனா அங்க இருக்கிற மீனவர்கள் அவங்களை காப்பாத்திடுறாங்க. இந்த டைம்ல தான் ஒரு பிளாஷ்பேக் ஒண்ணு வருது. அவருக்கு ஒரு தம்பி இருக்கிறதாவும் அந்த தம்பிக்கும் இவருக்கும் ஆகாது, ட்வின்ஸ் அப்படிங்கறதுனால ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருப்பாங்க. சோ அண்ணன் பண்ண தப்புக்கெல்லாம் தம்பி மாட்டிப்பான். சோ அதனால பிடிக்காம போயிடும். இப்ப கதை எப்படி போகுது அப்படின்னா, ஹீரோ அந்த வில்லனை பழி வாங்கணும். இவரோட தம்பியோட இந்த ஹீரோ சேர்ந்தாரா இல்லையா, சிவன் கோயில கடைசி திறந்தாங்களா இல்லையா, இப்படிங்கிற நிறைய விஷயங்களை பாக்குறது தான் இந்த படத்தோட மிச்ச கதை. இது ஒரு ஆக்ஷன் டிராமா ஜானர். இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பார்க்கலாம். முதல் பாசிட்டிவா தோன்றது, இந்த படத்துல ஆக்ஷனுக்கு பஞ்சமே கிடையாது. படம் முழுக்கவே ஃபைட் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஆனா சில ஃபைட்ஸ் எல்லாமே வந்து நல்லாவே கொரியோகிராஃப் பண்ணியிருந்தாங்க. பாக்குறதுக்கும் நல்லாவே இருந்தது. அதே மாதிரி பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் கோபிச்சந்தோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. ரெண்டு கேரக்டர்லயும் நல்ல வேரியேஷன் காட்டி நடிச்சிருக்காரு. அதே மாதிரி பிரியா பவானி சங்கருக்கு சின்ன கேரக்டரா இருந்தாலும் வந்த டைம்ல அவங்க நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. நாசரும் வழக்கம் போல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. அண்ட் மாளவிகா சர்மா ஜஸ்ட் கிளாமர் ரோல் மாதிரி தான் பண்ணிருக்காங்களே தவிர பெருசா ஆக்டிங்க்கு ஸ்கோப் இல்ல. கேஜிஎஃப் மியூசிக் டைரக்டர் ரவி பர்சூர் தான் இந்த படத்துக்கு மியூசிக் போட்டிருக்காரு. சோ அந்த அளவுக்கு ஒரு எஃபெக்ட் இல்லாட்டாலும் சில இடங்கள்ல பிஜிஎம் நல்லாவே இருந்தது. குறிப்பா கிளைமேக்ஸ் ஃபைட்ல சினிமோட்டோகிராஃபியும் ஓகேவா இருந்தது. இதெல்லாம் தான் இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ். இப்ப நெகட்டிவ் சைட் பார்க்கலாம். முதல் நெகட்டிவா தோன்றது, இந்த படத்துல லாஜிக் அப்படிங்கிறது சுத்தமா கிடையாது. இஷ்டத்துக்கு எடுத்து வச்சிருப்பாங்க. இந்த ஆவி சாமி அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் காட்டியிருப்பாங்க. சோ அதுவும் அவங்க இஷ்டத்துக்கு எடுத்து வச்சிருப்பாங்களே தவிர ஒரு கோர்வையாவே இருக்காது. அதுக்கு மெயினான ரீசன் இன்னொன்னு என்னன்னா எடிட்டிங். ஒரு சீன் வந்து அப்ரப்டா கட் ஆயிடும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வேற ஒரு சீனுக்கு போகும். கடைசியில பாத்தீங்கன்னா கட்டான சீனுக்கு ஒரு பேக்ரவுண்ட் வச்சிருப்பாங்க. சோ இது ஒரு கோர்வையாவே இல்லாம எடிட்டிங் வந்து ரொம்ப மோசமா இருந்தது. அதே மாதிரி இந்த மாளவிகா சர்மாவோட இருக்கிற லவ் போர்ஷன்ஸ் அண்ட் அந்த சீன்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப போர் அடிச்சது. அண்ட் காமெடியும் சுத்தமா ஒர்க் அவுட் ஆகல. மொத்தத்துல இந்த படத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா, ஒரு ஆக்ஷன் மூவி எதை பத்தி நீங்க யோசிக்காம இல்லாஜிக்கலா இருந்தாலும் பரவாயில்ல, ஜஸ்ட் அடிதடி சண்டை மட்டும் எனக்கு பார்க்கணும் அப்படின்னா இந்த படம் கண்டிப்பா உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். மற்றவங்களுக்கு கண்டிப்பா இது ஒர்க் அவுட் ஆகாது. ஹாட் ஸ்டார்ல தமிழ் டப்பிங்லயும் அவைலபிளா இருக்குது. என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு பிலோ ஆவரேஜான மூவி தான். நீங்க படம் பார்த்துட்டு என்ன உங்களுக்கு பிடிச்சதா அப்படிங்கறது கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். பை.